கருவேப்பிலை செடி பாருங்கள், நல்லா வந்துட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக பூ வச்சிருந்துச்சு. என்னன்னே தெரில, அப்படியே ஒயிட்டாக வந்திருக்கு. இதில் ஒயிட்டாக அது என்ன மாவு பூச்சியா என்னன்னு தெரில. அது எல்லா பூவையும் பூவெல்லாம் அப்படியே காயாகி எல்லாம் பழமாக இருந்துச்சுன்னா இந்நேரம் அவ்வளோ செடி உருவாக்கியிருக்கலாம். பார்த்தா என்ன காரணம்னே தெரில, எல்லா பூவும் கீழே விழுந்துருச்சு. அதில் வெள்ளை வெள்ளையாக வேறு இருக்குது. நான் நினைக்கிறேன் அது மாவு பூச்சின்னு, சரியாக தெரில. இப்போ ஒரு 2 பூ மட்டும் அப்படியே பிஞ்சாயிருக்கு. ஒன்று இது, இன்னொன்று இந்த பக்கம் லீஃப்க்கு கீழே இருக்குது. இந்த 2 இது மட்டும் உதிராமல் அப்படியே பழமாயிடுச்சுன்னா நமக்கு இன்னொரு செடி உருவாக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் இளநீர் வாட்டரும் இந்த கோகோனட் வாட்டரும் நம்ம ஊற்றுனதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ வளராமையே ரொம்ப நாள் அப்படியே இருந்த செடி அந்த இளநீர் வாட்டர் கோகோனட் வாட்டர் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ உங்கள் வீட்டில் யாருக்காவது கருவேப்பிலை வளராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக கோகோனட் வாட்டரை ஊற்றுங்க. அதுக்கப்புறம் தான் செடி இப்படி நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.